இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வழங்குறது வாலாஜா சாய் மொபைல்ஸ். வாலாஜா சாய் மொபைல்ஸில் உங்களுக்கு வந்து எண்ணற்ற மாடலில் வந்து மொபைல் வந்து நிறைய கூச்சி வச்சுருக்காங்க. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து நிச்சய பரிசு உண்டு. எந்த மொபைல் வாங்கினாலும் சரி, சாம்சங், பேனாசோனிக்கு, ஜைலோ, கார்பன், மைக்ரோமேக்ஸ், எந்த ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா நிச்சய பரிசு வந்து உங்களுக்கு உண்டு. மற்றதை விட வந்து பார்த்தா உங்களுக்கு விலை வந்து பார்த்தா ரொம்ப கம்மி தரேன். கம்மி விலையில் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். மொபைல் வாங்கினா நீங்கள் உடனே வரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் ஐயா? மணிவண்ணன் சார். மணிவண்ணன். எந்த ஊர் ஐயா? ஓச்சேரியிலிருந்து மணிவண்ணன் வந்திருக்கா. இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறாரு மட்டும் பாருங்க. என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் தான் சார். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்க? கடை தான் வச்சிருக்கேன். கடை தாங்க வச்சிருக்கோம். கடையில் வச்சு ஒரு கடை வாங்கினா 100 கடை இலவசம். அப்படிதானே? ஆமாங்களா? உடனே கிளம்பி வந்து மணிவண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கடை வாங்கினா 100 கடை இலவசம். ஆமாம். ஒரு வியாபாரம் நஷ்டம் வராமல் பண்ணணும் எப்படி என்ன பண்ணணும்? கடன் கொடுக்க முடியும் சார். நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடன்காரன் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் கடன் கொடுக்காம இருக்கிறது வரல வந்த வரைக்கும் 10 பைசா லாபமாக இருந்தாலும் உடனே கை மேலே துட்டு வந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். மற்றபடி நஷ்டம் வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் உண்டு? அதான் சார், கடன் கொடுத்தாலும் நஷ்டம் தான் சார். இருக்கிறது ஒரே பாயிண்ட் அதுதாங்க. எப்படி பார்த்தாலும் தூக்கத்தில் அண்ணனை எழுப்பி கேட்டேன்னா கூட மணிவண்ணன் சொல்ல ஒரு கொஞ்சம் கிட்ட வந்துருண்ணே அங்கே ஃப்ரேம் அவுட் ஆகுதுன்றாரு. இருக்கிறதுல எப்படி எழுப்பி கேட்டால் கூட கடன் கொடுக்கூடாது. அண்ணா இதில் யாருக்கா நீ கடன் கொடுத்துக்கிறீங்களா? நிறைய பேர் சார். அந்த அனுபவம் தான் பேசுது. நாங்கள் கடன் கொடுக்காத இருந்தால் நான் அதை சொல்ல முடியாது. கடனை கொடுத்து அண்ணன் கொஞ்சம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறதுனால கடனை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனால கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாப்ல. இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுல ஒரு பெரிய அளவில் பண்ணணும்னா அதுக்கு உங்களோட திறமையை எப்படிலாம் வளர்த்துக்கணும்? நான் ராத்திரி பகலாக கஷ்டப்படணும். ராத்திரி பகலாக கஷ்டப்படலாம். நம்ம மக்கள்கிட்ட தெரிஞ்ச வரைக்கும் ராத்திரி பகலாக கஷ்டப்படணும் அப்படின்னு தான் வச்சுட்டேன். இது ராத்திரி பகலாக கஷ்டப்படுறதை விட இன்னும் நம்ம வந்து சரியாக பண்ணணும் அப்படின்னாக்கா கரெக்டான நேரத்தில் சரியான நேரம் பார்த்து பயிர் செய்கின்ற மாதிரி வியாபாரம் பண்ணுறப்போ எந்தெந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வியாபாரம் பண்ணணும்னு நம்மளுக்கு லாபகரமாக இருக்குமோ அந்த லாபத்தை வச்சு அடுத்த வியாபாரத்தை எது துவத்தினா நல்லா இருக்குமோ அப்படின்றது ஒவ்வொன்றா நம்ம பண்ணிகிட்டே போனோம்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். எது ஒன்று செஞ்சாலும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக, அதாவது ஏதோ ஒன்று எடுத்தோம் ஏதோ ஒன்று போட்டோம் செஞ்சோம் போத ஒரு கடனா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கரெக்டாக ஒரு வழிமுறையை வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுடைய வியாபாரம் வந்து நல்லா வளர்ந்துட்டு போகிறதுக்காக வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களோட நண்பர்களோட எங்கே வெளியே போயிருக்கீங்களா? போயிருக்கலாம். எந்த இடம் வெளியே போயிருக்கீங்க? மகாபலிபுரம் போயிருக்கீங்களா? மகாபலிபுரத்தில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க? அங்கே சிற்பங்கள், கடல், குகை கோயில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க. இந்த மகாபலிபுரம் அப்படின்றதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? அந்த சிற்பங்கள் தான் சார். சிற்பம் தான்ல. நான் கூட பீச்சில் விற்கிற மீன் நீடுவாரோன்னு நினைச்சேன். சிற்பங்கள் சொல்லாரு. இந்த சிற்பங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பஞ்சரதம் இருக்குங்களே அந்த ரதம் உங்களுக்கு பிடிக்குங்களா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரே கல்லில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்? ஒரே கல்லில் இருக்கக்கூடிய சிலை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பஞ்சரதம் அப்படின்றது அந்த யானைன்றதை விட இந்த இடத்துல நிறைய சிற்பங்கள் ஒரே மலையில் வந்து அந்த கல்லில் செதுக்கப்பட்ட அந்த கோவிலோட சேர்த்து தான் வந்து அண்ணனுக்கு வந்து மணிவண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. இதை மறுபடியும் வந்து நீங்கள் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம் சார். இதை தவிர்த்து வேற எங்கேயாவது சிற்பத்தை போய் பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர்ல போயிட்டீங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயிலே போய் பார்த்துட்டு வந்துட்டாருங்க. என்ன நடிச்சிட்டீங்க? தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டது யாருயா? ராஜராஜ சோழன். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் தான் அதை கட்டினாரு அப்படின்ட்டு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம்யா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா நதிகளே இல்லாத நாடு எது? அரேபியா சார். அரேபியா. இது கண்டிப்பா அது அரேபியா தான் சொல்றீங்களா? கண்டிப்பா சார். எப்படி இது அரேபியான்றது முடிவு பண்ணி? பாலைவனம் சார். அது ஃபுல்லா பாலைவனம் தானா? அப்படி இல்ல. அரேபியா கரெக்டுங்களா இல்ல சவுதி அரேபியா கரெக்டுங்களா? சவுதி அரேபியா தான் கரெக்டுங்களா? அரேபியா கிடையாதுலப்பா. எப்படி சொன்னாலும் அரேபியா தான் இருந்துட்டு கரெக்டு. இவருக்கு வந்து இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா உலக நாடுகள் கைப்பிடிங்க. எப்படி பிடிங்க? உலக நாடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நதிகளே இல்லாத நாடு எது அப்படின்னு கேட்டோன்னா அண்ணன் சொன்னது வந்து அரேபியா, சவுதி அரேபியா இருந்தால் சரியான விடை. அண்ணனுக்கு நன்றி. தம்பி உன் பேர் என்னப்பா? ராஜேஷ். எந்த ஊருப்பா? தர்மநீதி எங்கே இருக்குது? ஓச்சேரிக்கு அடுத்து தர்மநீதியில் போய் இறங்கிட்டு ராஜேஷ் எங்கன்னு கேட்டாலும் யார் ஒன்றா இட்டு வந்து விட்டுருவாங்களப்பா? விட்டுருவாங்க. என்னப்பா பண்ணுற? படிக்கிறேன். என்ன படிக்கிறா? ஐடிஐயில் என்ன சம்மந்தமாக படிக்கிறப்பா? எலக்ட்ரிஷியன் சம்மந்தமாவா? எலக்ட்ரிஷியன் சம்மந்தமாக படிச்சுட்டு அடுத்து என்ன வேலைக்கு போகலாம்? மறுபடியும் படிக்கணுமா? அடுத்து என்ன படிக்கணும்? டிப்ளமோ. மறுபடியும் டிப்ளமோவா? அப்புறம் டிப்ளமோ படிச்சுட்டு
வேலைக்கு செய்ய அவ்வளோதான், நேரம் வேலைக்கு போயிட வேண்டியதானே. சில பேர்லாம் 40 வயசு 50 வயசு ஆனால் கூட நானும் படிக்கிறேன் பிஹெச்டி வாங்குறேன் எம்பியில் வாங்குறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கலாம். அவங்கள பற்றி என்ன பண்ண நினைக்கிறேன், உன்னுடைய கருத்து என்னப்பா? அவங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படி அதனால் படிக்கிறது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவங்க பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உனக்கு குறைவாப்பா? இல்லை அப்படி என்று சொல்ல வேணாம். நான் படிப்பு அவ்வளோதான். இது எனக்கு இது போதுங்க. இதை வச்சுக்கிட்டே நான் வந்து பார்த்தா என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டுன்ற தைரியம் எனக்கு இருக்குது. அவங்களால முடியலன்றதான் நிறைய படிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மாதிரி நிறைய படித்தவங்க இருந்தால் தான் நிறைய இடத்துல வந்து பார்த்தா நம்மளுக்கு பிரின்சிபால் காலேஜ் பிரின்சிபால்லாம் வேணால் எம்பிலாம் முடிச்சா தான் காலேஜ் பிரின்சிபால் ஆக முடியும். இந்த டிகிரி வச்சுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்க முடியாது, பிரின்சிபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு. நண்பரோட எங்கே வெளியெல்லாம் போயிருக்கேப்பா? போயிருக்கேன். எங்கேப்பா போயிருக்கேன்? சியோன் மலை போயிருக்கேன். என்ன மலை? சியோன் மலை. சியோன் மலை. இந்த மலையை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. சியோன் மலை இது எங்கே இருக்கிறது? ஆந்திராவில் இருக்குது சியோன் மலை. இது எவ்வளோ தூரம் இங்கே இருந்து, அதாவது வேலூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்? வேலூர்லேருந்து 40 இருக்கு. வேலூர்லேருந்து 40 தானா? இதில் என்ன இந்த சியோன் மலையில் என்ன இருக்கு? அமைதியான ஒரு இடம். அமைதியான ஒரு இடம், நம்மளுக்கு ஏற்ற ஒரு இடம். அது நமக்கு ஏற்ற ஒரு இடம். என்னப்பா என்னையும் சேர்த்துட்டா அதில்? எல்லாருக்கும் ஏற்ற இடமா? ஆமாங்க. எல்லாருக்கும் ஏற்ற இடம் தானப்பா, அமைதியான இடமா? ரைட்டு. அங்கே மலை மேலே என்ன இருக்கு? மலை மேலே எல்லாமே தான் இருக்கும். எல்லாமே இருக்குதா? 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கா மேலே? அப்படி இல்லை, என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா இருக்கிறவங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க அப்படின்றதா கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. மலைக்கு சம்மந்தமான பொருட்கள் அங்கே இருக்கு. ஆமாப்பா சாமி, அதை நான் கேட்கலப்பா. மேலே கோவில் ஏதாவது இருக்குதா இல்லை வேற ஏதாவது இருக்குது? அதை தான்ப்பா கேட்குறேன். மலைக்கு சம்மந்தமாக இருக்குது, கல் இருக்குது, செடி இருக்குது, மரம் இருக்குது, இதை கேட்கலப்பா. மலைன்னா அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். வேற என்ன பார்த்தா அதை சொல்லு. கோயில் இருக்கு. கோயில் இருக்கா? என்ன கோயில் இருக்கு? கிறிஸ்தவ கோயில். கிறிஸ்தவர் கோயில் இருக்கா? இப்போ வந்து அங்கே வந்து இயேசுநாதர் மேலே கொண்டு போய் வச்சிருக்காங்க, அப்படிதான் இல்லையா? இது வந்து எப்படி படிக்கிட்டா இருக்கா இல்லை அப்படியே வந்து வழி வந்து நடந்து போனோமா, எப்படி? அது படிக்கட்டா இருக்கு. படிக்கிட்டா இருக்கா? படிக்கிட்டு எவ்வளோ படிக்கிட்டு இருக்கா? 250 படிக்கிட்டு தானே? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சோழியர் மலையோட கம்மி தான் போல இருக்குது. சோழியர் மலையில் அமைதி இல்லையா? இருக்கா? இருக்கும். அமைதியாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இவரை பார்த்தவர்கள் அங்கே சிவன் மலை வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதால அங்கே போய் பார்த்துட்டு யாராவது போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். வேற எங்கேயா ஒரு இடம் ஏதாவது சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியா பண்ணி? வேற எங்க போல இன்னும் போல இல்லை. ஏதாவது ஒன்று இதை முடிவு பண்ணி நண்பனே, அடுத்த முறை வர காலாண்டு தேர்வுக்குள்ள நம்ம அங்கே போகணும், அரையாண்டு தேர்வுக்கு இங்கே போகணும், அடுத்தது முழு ஆண்டு தேர்வுக்கு அங்கே போகணும் அப்படின்னு ஏதாவது? அப்படிலாம் எதுவும் யோசிக்கிறதுலாம் கிடையாது. யாராவது வந்து ஒன்றா இருந்து வாகையா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாடா நாங்கள் பாட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்பா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா வாலாஜாஸ்ரீ சாய் மொபைல் சொல்கிறோம் அழகே ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்திருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா இருக்குல்ல, இந்தியாவில் அரண்மனை நகரம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? அரண்மனை நகரம். அரண்மனை அந்த நகரத்தில் நிறைய இருக்குமா? எதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? யோசிக்கிறாப்புல. கூடிய விரைவில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? நிகழ்ச்சி முடிய போகிற நேரம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் அன்பு காந்தி குமார். இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவடைகிறது. பாய்.